மாங்கானா புளிக்கும், மாம்பழம்னா இனிக்கும், கிளாமர் மணின்னு பேரை சொன்னால் அந்த இடமே வெடிக்கும். பப்ளிக் வர போதுல எல்லாரும் படிடா. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. அப்போ நீ படிச்சு பாஸ் ஆனா உனக்கு அந்த வேலை கிடைக்கும். கிடைக்கும். 2 கொட்டை கிடைக்கும். போறம்போக்கு பையில. வணக்கம்டா தேனியில இருந்து எங்களை பகைச்ச உனக்கு உடனே அறுவை சிகிச்சை எப்புன்னும் அப்புன்னும் தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க கத்துக்க. என் கிரியேட்டிவிட்டி உனக்கு தெரியாது இல்ல, இறக்குறேன் பாடுறா. அப்படி சூடா சுண்டலு, நான் பெரம்பலூர் மெண்டல். பெரம்பலூர் மெண்டல் இன்னும் என்னடா அதைத்தாடா இன்ஸ்டாகிராம்ல பண்ணிக்கிறாங்க. சின்னஞ்சிருச்சுங்க, இளம் ரத்தம், கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருப்பீங்க. அதுக்காக ஹவுஸ் ஓனர் மாதிரி அதெல்லாம் செய்யக்கூடாது. மாடியில பெட்ரூம் இருக்கு, அங்க கூண்டு போய் கொஞ்சம். என்னை பார்த்தா லூஸ் மாதிரி ஏதாவது தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஆமாங்க. நான் வருவேன் வந்தன்னா ஒத்த ஒட்டுமொத்த பேரையும் அச்சு விட்டு போயின்னு. கொடைக்கானல்ல பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேப்பர் பேன் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் வந்து பண்றது ரொம்ப என்விரான்மெண்ட்க்கு ரொம்ப நல்ல விஷயம். ஆக்சுவலி ஏன் இது சொன்னா, நம்ம ரூலிங் கவர்மெண்ட் சப்போர்ட்னாலதான் இவ்வளோ சாதிச்சிருக்காங்க. ஒன்னு சொல்லிக்கிறேன், நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். அக்கா ரெண்டாவது அந்த மாதிரி நல்ல மேல மேல நம்ம ஊர் கௌரவம், மானம், மரியாதை எல்லாம் இதுக்குள்ள குடி இருக்குடா. இத ஒரு குலசாமியா நடத்திக்கிட்டு நீயாவது நம்ம ஊர் பெருமையை காப்பாத்து. ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன். நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. சூப்பர்க்கா, அவ்வளவுதான்க்கா. என்னடா ரன்னடுக்கு சொன்னா பிச்சை எடுக்கிற? அடிக்கவே மாட்டேங்கிறாங்கப்பா. வைடு சொல்றாங்க. கேட்டா சூப்பரா போறீங்கக்கா. ஜஸ்ட் மேல மட்டும் போடுங்க. அவ்வளவுதான்க்கா. சூப்பர்க்கா. அக்கா பிருந்தாக்கா, அக்கா அடிக்கா. வைடு இல்லக்கா, அவங்க அடிக்கவே மாட்டறாங்க. வைடுன்றீங்க. Get back in the kitchen. அவங்க அடிக்கவே மாட்டேங்கிறாங்கப்பா. வைடு சொல்றாங்க. கேட்டா அருமைடாங்க. இது என்னன்னு தெரியுதாசா? विमल सोलंग नाकिले कुंकुमपू। भाई साहब पता है तुमको अभी मैंने क्या दिखा? ये है सामने आपके मीनाक्षी अम्मा टेम्पल, और जस्ट इसके बगल में जाओगे, ये देखो ये लाइट जल रही है। यहाँ देखो क्या हो रहा है, फोकस हो जाए। ये देखो, अब ये पता नहीं बकरी है, गाय है, भैंस है, क्या है। மதுரைக்கு வந்தமா, மீனாட்சியை கும்பிட்டோமா, மட்டன் தோசை சாப்பிட்டோமான்னு போனா யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஏன்டா அழுகுற? ஒண்ணு பிடிக்குதுன்னு சொல்லு, இல்ல பிடிக்கலன்னு சொல்லு. அது என்ன அழுகிறது? நான் வந்து மீட் பண்ணேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ இவரோட படம் அஞ்சாதே வர்றப்ப நான் காலேஜ் செகண்ட் இயர், நான் பிசியோதெரபி டாக்டர், நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறப்ப இவங்களோட படத்தை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இவரே இப்ப நேர்ல பாக்குறது ரொம்ப அமேசிங்கா இருக்கு. டேய் இவனை ஏதாவது பண்ணுங்கடா. என்ன தெரியுமா உங்களுக்கு, நீங்க வாட்டர்மெலன் ஸ்டார் என்ன தமாஷா பேசுறாரு மாதிரியா? தமிழ்நாட்டுல வந்து நடிப்பு அரக்கன் மீன்ஸ் தெரியும். நடிப்பு அரக்கன், அப்புறம் வந்து பிக் கேரக்டர் சிவாஜி கணேசன் இப்படிலாம் பேர் எடுத்துக்கலாம். இவன் என்ன வேணாலும் செய்வான், அடங்க மாட்டான். எவ்வளவோ செஞ்சுட்டேன், ஒரே ஒரு கொலை இல்ல முத்துகிருஷ்ணன். இவன் ஒரு கிரிமினல், நிம்மதியா இருக்க விட மாட்டேன். என்ன வெறுப்பேத்திரியா நீ? அவனை என்ன அடிச்ச? என்ன சார் மூக்குல ரத்தம்? யாருங்க இவர் இப்படி போட்டு அடிக்கிறது? அச்சச்சோ. உன்னை விட உன் மாப்பிள்ள ஸ்மார்ட்டா இருக்கான். தேங்க்ஸ். இனிமே அவன் சொல்ற மாதிரி நீ கேளு. இன்னைக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேத்துக்கு ஃபுட்டு வாங்கி கொடுத்தேன். ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட நாளும் இருக்கு. நான் என் லைஃப்ல நிறைய கஷ்டங்களெல்லாம் தாண்டி வந்திருக்கேன். பொங்கல்
பொங்கல் நிறைய சாப்பிட்டாங்க உணர்ச்சி வசப்படுறேன். ஓஹோ. பட் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் கடவுளும் என்னோட ஹார்ட் ஒர்க்கும் என்னோட பேரண்ட்ஸும் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் ஆகிய நீங்களும் தான் காரணம். அது மட்டும் இல்லாம டெய்லியுமே நான் ராஜா கேம்ஸ்ல நிறைய ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு தடவை வின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேலேயும் விளையாடுறது உங்களோட ஓன் ரிஸ்க் தான். இது நிதி அபாயத்துக்கு உட்பட்டது. தேங்க்யூ. ஏமிங்கா, இந்த தான தர்மம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னீங்களே, அதை இனிமே உங்க வாயால சொல்லாதீங்கக்கா. ஏன் சொன்னா என்ன? கொண்டைய அறுப்பேன். பட் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் கடவுளும் என்னோட ஹார்ட் ஒர்க்கும் என்னோட பேரண்ட்ஸும் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் ஆகிய நீங்களும் தான் காரணம். செய்யறதப்ப எல்லாம் பண்ணிவிட்டு உண்டியல்ல காசை போட்டுருவீங்க. உங்க பாவத்தை எல்லாம் மன்னிச்சு கடவுள் காப்பாத்துவார் இல்ல. 967550 அப்படிங்கிற என்னோட ஃபோன் பே நம்பருக்கு வெறும் 100 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண என்னோட எல்லா ஃபாலோவர்ஸ் வீட்டுக்கும் நான் நேர்ல போய் அவங்களை விசிட் பண்ணி ஒருத்தர் விடாம எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது என்னோட எல்லா ஃபாலோவர்ஸ்க்குமே நல்லா தெரியும். இது வரையும் அனுப்புனவங்களும் சரி, இனிமே அனுப்ப போறவங்களும் சரி, அதுல ஒருத்தர் கூட மிஸ் பண்ணாம இந்த கமிட்மெண்ட்டை நான் நல்லபடியா முடிக்கணும் அப்படின்னு நான் என்னோட அவார்ட் ஃபங்க்ஷனே ஸ்கிப் பண்ணிட்டு உங்க எல்லாரையுமே நேர்ல பார்க்க வந்துகிட்டு இருக்கேன். ஏண்டா எடுக்கிறது பிச்சை, பேசுறது ஏகத்தாளமா பேசுற. சார் இங்க பார்க்கலாம் துப்ப கூடாது. என்னடா பண்றீங்க? 4-5 நாளாவும் சொன்னல, பணத்தை கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டு போ. அட நார பயலுகளா, எந்த தொழிலும் பண்ண விட மாட்டேங்கிறாங்களே. மிமிக்ரி பண்ணுவீங்களா? பண்ணுவேமா. சாலமன் பாப்பையா மாதிரி எனக்கு காமிச்சிருக்கேமா. ஒழுங்கா பேசதும் புரியல. இந்த மாதிரி மண்வெட்டிக்கு இதுவரைக்கும் யாரும் செய்யாத இயற்கையான முறையில மண்வெட்டியோட கைப்பிடி எப்படி செய்யறதுன்னு பாத்துரலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஏதாவது ஸ்ட்ராங்கான மரம் செடி வடிவுல இந்த மாதிரி நின்னுச்சுன்னா அதை அந்த மண்வெட்டியோட ஓட்டையில விட்டுருங்க. அடுத்தது அந்த செடிக்கு முறையா தண்ணி ஊற்றி நல்லா வளர்த்துருங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த செடி சின்ன மரம் வடிவுல வளர்ந்துருச்சு. நீங்க பார்த்தாலே தெரியும் மண்வெட்டியோட வெளியளவை விட அந்த மரம் தடியாகி வெளியே வந்துருச்சு. இப்ப நமக்கு மண்வெட்டி கைப்பிடி சூப்பரா ரெடி ஆயிட்டு, அதே மாதிரி எவ்வளவுதான் மண்வெட்டி வச்சு வெட்டினாலும் இந்த பகுதி கலரவே செய்யாது. நீ என்னடானா உரலை சின்னமா செஞ்சுக்கிட்டு வந்து உள்ளங்கையில வச்சு மூட்டை பூச்சி கரைச்ச உடனே அதை மெதுவா பிடிச்சு அணுங்காம உரல்ல போட்டு ஒரு வாரமா குத்தி அதை கொள்ளுங்கிற. ஏண்டா இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். இல்ல இது என்னோட தனிப்பட்ட விருப்பம் தான். கால அப்படி வரும் வரும். ஃபைனலா நம்மளோட நியூ காரை டெலிவரி எடுத்தாச்சு. நம்மளோட பைக் டெலிவரி அன்னைக்கு தாங்க காரும் டெலிவரி எடுத்தோம். சரி எப்படி நிதிஷ் காரும் பைக்கும் ஒரே டைம்ல எடுத்து அப்படின்னு சொல்லி கேப்பீங்க. இப்போ வாங்க நான் உங்க லைவா எப்படி பண்றது காமிக்கிறேன். ஓகேங்க, இதான் நம்மளுடைய அக்கௌண்ட். என்ன சார் யோசிக்கிறேன்? நம்ம நினைச்சதை செய்யறதுக்கும் பிடிச்சதை அடையிறதுக்கும் பணம் ரொம்ப தேவை சார். பணம் முக்கியம் தான் வேறா, அதுக்காக பியத்திக்க முடியாது இல்ல. அட போ சார். நிச்சயமாக நான் தமிழில் பேச முடியும். உங்களுக்கு என்ன வேண்டும்? நீங்க கோயம்புத்தூர் மாவுல ஃபாலோ பண்றீங்களா?